ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். மாம்ஸ் குக்கிங்கில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரவா கேசரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய். அந்த நெய் கரையட்டும். நெய் கரைஞ்ச அப்புறமா கொஞ்சமாக முந்திரி கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு முந்திரி எடுத்த அப்புறம் திராட்சை தனியாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இதை தனி தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ கொஞ்சமா திராட்சை போட்டுக்கோங்க. திராட்சையும் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதையும் தனியாக எடுத்து வச்சிருவோம். இப்போ திராட்சையும் நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதே மாதிரி ஃப்ரை பண்ண ரெண்டுத்தையும் ஒரு பவுலில் இப்போ நாங்கள் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த பேலன்ஸ் இருக்கிற எண்ணெயிலையும் நெய்யிலையும் நம்ம ரவையை மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். 1 கிளாஸ் ரவை போட்டிருக்கோம் நாங்கள். ரவையை போட்டுட்டு கொஞ்ச நேரம் அதை ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ ரவை ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு ப்ரௌன் கலரில் உங்களுக்கு தெரியும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வறுத்த ரவையை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த கடாயை கழுவிட்டு இதில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக நெய்யும் ஆட் பண்ணிட்டு இதை கொஞ்ச நேரம் கொதிக்க விட போகிறோம். இப்போ நம்ம ரவை கேசரிக்காக ஃபுட் கலரிங் மிக்ஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு ஃபுட் கலரிங் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சாஃப்ரான் யூஸ் பண்ணிக்கோங்க. குங்குமப்பூ கலக்கி வச்சிங்க அப்படின்னா கலர் நல்லா வரும். அது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நாங்கள் ஃபுட் கலரிங் யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் யூஸ் பண்ண கலர் எல்லோ கலரில் வரும். நீங்கள் ஆரஞ்சு கலரும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கொதிக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா 15 மினிட்ஸ் கொதிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம கொதிக்கிற இந்த கடாயை நம்ம ரவையை வறுத்து வச்சிருந்தோம். அதை இதில் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தால் தான் கட்டி விழாமல் இருக்கும். இப்போ ரவை எல்லாமே அந்த தண்ணியை இழுத்துருச்சு. இதுக்கடுத்து நம்ம ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுனால சர்க்கரையை ஆட் பண்ணலாம். 1 கிளாஸ் ரவைக்கு நாங்கள் 1.5 கிளாஸ் சர்க்கரை நாங்கள் எடுத்திருக்கோம். நாங்கள் ஒயிட் சுகர் எடுத்திருக்கோம். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட எடுத்துக்கலாம். சர்க்கரையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சர்க்கரை கொஞ்ச நேரத்தில் நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்சோன்னு இந்த ரவைக்குள்ளெல்லாம் மிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம கேசரி கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. கட்டி விழாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம் நாங்கள். இப்போ கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நெய்யையும். இப்போ ஃபைனல் ஸ்டெப்பாக நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரியும் திராட்சையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். சில பேர் ஏலக்காவும் போட்டுப்பாங்க. அதுவும் நீங்கள் அடித்து போடுறதுனா போட்டுக்கலாம். நாங்கள் போடலை. இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா முந்திரி திராட்சை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டேஸ்டாகவும் ஈஸியாகவும் ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸில் நம்ம ரவை கேசரி செஞ்சிட்டோம். அவ்வளோதான், ரவை கேசரி ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.